வணக்கம் வாங்க இன்னைக்கு அக்ஷய் வீட்டு சமையல்ல எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான பருப்பு போலி தாங்க பார்க்க போறோம். கடைகள்ல கிடைக்கக்கூடிய மாதிரி போலி வந்து ரொம்பவே சாஃப்ட்டா இருக்கும். ஆனா கடைகள்ல மைதா மாவுல நம்ம செய்றாங்க. இன்னைக்கு நம்ம ரொம்ப ஹெல்தியா செய்யறதுக்காக ரெண்டு விதமான போலி செய்ய போறோம். ஒன்னு கோதுமை மாவுலயும் போலி, அடுத்தது கேழ்வரகு மாவு. நம்ம சேனல்ல ஏற்கனவே மில்லட் ரெசிபி நிறைய போட்டுருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு கேழ்வரகு மாவுல நம்ம போலி செய்ய போறோம். ரெண்டு போலியும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக, டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு கேழ்வரகு மாவில் போலி சாப்பிட்றோன்ற ஒரு டிஃப்ரெண்ட் நமக்கு தெரியவே தெரியாது. இப்போ நம்ம புட்டு பார்ப்போம். போலி நீங்கள் புட்டுன்றீங்க, போலி தான் பிச்சு பார்ப்போம். இங்கே பாருங்கள், நல்லா பூரணம் நல்லா எவ்வளோ சாஃப்டாக வெரி உள்ள அழகாக இருக்குது. இப்போ ராகி போலியும் புட்டு பார்க்கலாங்க. ராகி போலியும் ஒரு விரலில் போடுறேன், அப்படியே சாஃப்டாக இருக்குது பாருங்கள். ரொம்ப கஷ்டப்பட்டீங்களா ராகி போலி செய்ய? அனுதி அது வந்து நமக்கு வந்து பிடிச்சிக்கும். ஆனால் ராகி வந்து குளுட்டன் ஃப்ரீ. எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ வீடியோக்குள்ளே போயிட்டு. இப்போ ஒரு கிளாஸ் அளவுக்கு நம்ம கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கோங்க. இப்போ கடலைப்பருப்பை நல்லா கழுவிட்டு ஒரு 2 மணி நேரம் போல், 2லேருந்து ஒரு 3 மணி நேரம் கூட நமக்கு ஊற வச்சிடலாம் ஃபஸ்ட்டு நம்ம. இப்போ கோதுமை மாவு போலிக்கு இப்போ இன்றைக்கி நான் கடையில் வாங்குகிற கோதுமை மாவு ஆஷிர்வாத் கோதுமை மாவு தாங்க எடுத்திருக்கேன். இப்போ நம்ம எந்த கிளாஸால் கடலைப்பருப்புக்கு உள்ள பூரணத்துக்கு கடலைப்பருப்பு அளந்தோமோ அதே கிளாஸாலே மாவு அளந்துக்கலாம். ஒரு கிளாஸ் கடலைப்பருப்புக்கு 2 கிளாஸ் மாவு சரியாக இருக்கும். இப்போ நான் வந்து ராகி மாவுலேயும் கேழ்வரகு மாவு 1 கிளாஸும் கோதுமை மாவு 1 கிளாஸும் எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம 2 விதமான போலிக்காக. மேல் மாவுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு, ஒரு 1/4 ஸ்பூனு. போலி நமக்கு கொஞ்சமாக மஞ்சத்தூள் வந்து போட்டோம்னா கலர் நல்லாயிருக்கும். உங்களுக்கு வேணான்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாங்க. இந்த அளவுக்கு நெய் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு வெறுமனே நம்ம நெய், மஞ்சத்தூள், உப்பு எல்லாம் மாவோட ஒன்று சேர்கிற மாதிரி நம்ம எல்லாத்தையும் கலந்துக்கலாம். எல்லா மாவுலேயும் நமக்கு அந்த நெய் வந்து எல்லாத்துலேயும் போயிட்டு கலக்கிற மாதிரி நல்லா பிசைஞ்சிருங்க. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ரொம்ப சப்பாத்தி மாவுக்கு எப்படி நம்ம மாவு பிசையோமோ அதை மாதிரி பிசைஞ்சிக்கலாங்க. இது சாதா பச்சை தண்ணி தான் எடுத்திருக்கேன் இன்றைக்கி. இப்போ மாவு நம்ம எப்படி பிசையணும்னா, மாவுக்கு நம்ம சப்பாத்திக்கு மாவு சாஃப்டாக பிசைகிற மாதிரி பிசையணுங்க. மாவு வந்து இதை மாதிரி கொஞ்சம் நமக்கு பிசு பிசுன்னு ஒட்டுற மாதிரி ஸ்டிக்கியாக இருக்கணும் போலிக்கு. இப்போ இதில் கொஞ்சமாக நம்ம நெய் அப்படி இல்லைன்னா எண்ணெய் சேர்த்துட்டு இதை அப்படியே பிசைஞ்சோம்னா அதுக்கப்புறம் நமக்கு கையில் ஒட்டாது. நல்லா அழுத்தி நம்ம பிசைஞ்சிக்கணும். இப்போ தண்ணி எவ்வளோ தேவைப்பட்டதுன்னா, 1 கிளாஸ் மாவுக்கு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்தோம்னா சரியாக இருக்கும். இது கோதுமை மாவுக்கு தகுந்த போல் மாறுபடும். நீங்கள் வேறு வீட்டில் நம்ம அரைச்ச மாவுக்காக இருந்தால் கொஞ்சம் வித்தியாசம் மாறுபடுங்க தண்ணியை மட்டும். இந்த மாதிரி நல்லா நம்ம கையால் பிசைஞ்சு நல்லா பிசைஞ்சு வச்சிடலாம். இப்போ மாவு கையில் ஒட்டல பாருங்கள். இப்போ மாவு பிசைஞ்சிட்டு மேலே சும்மா கையில் அப்படியே நெய் தடவிட்டுருக்கேன். இதை அப்படியே தட்டு போட்டு அப்படியே ஒரு மூடி போட்டு மூடிடலாம். இது ஒரு குறைஞ்சபட்சம் நமக்கு ஒரு 1 மணி நேரம் ஊறலாம். அதிகபட்சம் எவ்வளோ நேரம், ஒரு 2 மணி நேரத்துக்கு 3 மணி நேரத்துக்கு மாவு எந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சு ஊற வைக்கிறோமோ அந்த அளவுக்கு போலி நல்லா சாஃப்டாகவே வரும். இப்போ கடலைப்பருப்பு நம்ம ஊற வச்சு ஒரு 3 மணி நேரம் போல் ஆயிடுச்சுங்க. இப்போ இதை ஒரு குக்கரில் சேர்த்துடலாம். தண்ணி நிறையா இருக்குது, தண்ணி கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். தண்ணி எவ்வளோ இருக்கணும்? தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஏன்னா ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா பூரணம் வந்து நமக்கு தண்ணியாக போயிடும். அதனால் பருப்புக்கு இதை இப்படி அமுக்குனா தண்ணி தெரியும், அந்தளவுக்கு இருந்தால் போதும். இப்போ இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. குக்கர் மூடிட்டு ஒரு 4லேருந்து 5 விசில் கொடுத்துடலாம். இப்போ நல்லா ப்ரெஷர் அடங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ கடலைப்பருப்பும் பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கு. ஒரு 5 விசில் கொடுத்துருந்தேன், நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ தண்ணி நல்லா வடிகட்டியாச்சுங்க. இப்போ இது வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். நிறையா இருக்கிறதுனால 2 தடவையாக அரைச்சிக்க போகிறேன். இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ இதை மாதிரி நல்லா மைய பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிக்கணுங்க. இப்போ தண்ணி இல்லை நமக்கு இருந்துச்சுன்னா ஒரு குழப்பு தன்மையாக இருக்கும். நல்லா கெட்டியமாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி 2 தடவை போட்டு நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் இந்த கடலைப்பருப்பு விழுதை சேர்த்துடலாம்.
இப்போ ஒரு கப்பு ஒரு கிளாஸ் இதால் கடலைப்பருப்பு எடுத்திருந்தோம். இப்போ வெல்லம் சேர்த்துடலாம். வெல்லம் துருவின வெல்லம் சேர்த்துருக்கேன். இன்றைக்கி நான் வந்து லேசாக பாகு வெல்லம் எடுத்திருக்கேன். கொஞ்சம் டார்க்காக இருக்குது. இந்த வெல்லமும் க்ளீனாக இருக்கிறதுனால நான் டைரெக்டாக சேர்த்துக்கிறேங்க. இப்போ இந்த வெல்லம் நான் ஏற்கனவே யூஸ் பண்ணியிருக்கேன். யூஸ் பண்ணதில் வடிகட்டி பார்த்ததில் க்ளீனாக தான் இருந்துச்சு. தூசிலாம் எதுவும் இல்லைன்றதுனா இப்போ டைரெக்டாக சேர்த்துக்கிறேன். நீங்கள் வெல்லம் வந்து தூசி இருந்துச்சுன்னா வடிகட்டி எடுத்து கரைச்சிட்டு ஒரு கொதி வந்தோடனே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க. வெல்லத்தில் நிறைய தண்ணி சேர்த்துறாதீங்க. இப்போ 1.25 கிளாஸ் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். நான் 1 கிளாஸ் பருப்புக்கு 1.25 கிளாஸ் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிடலாங்க. ஆன் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு கலந்துடுறேன். இந்த கடாயை வந்து நான் அடிகனமாக தான் எடுத்திருக்கேன். நீங்கள் நான்ஸ்டிக் யூஸ் வச்சுருக்கீங்கன்னா அப்படி ஏதாவது யூஸ் பண்ணுறீங்கன்னா யூஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா அடிகனமான ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கடாயை எடுத்துக்குங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதை நல்லா சுருளை நம்ம கலந்துக்கணும். நல்லா இவ்வளோ கெட்டியமாக இருக்குது பாருங்கள். இப்போயே இதுவும் நல்லா எல்லாம் வெல்லம் வந்து இலகி கொடுத்து நமக்கு நல்லா சுருண்டு வரணும். கடலைப்பருப்பு வேக வைக்கும் போதே நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்ததுனால இப்போ உப்பு சேர்க்க தேவையில்லை. நீங்கள் அப்படி வேக வைக்கும்போது உப்பு சேர்க்கலன்னா இப்போ சேர்த்துக்குங்க கொஞ்சமாக. இப்போ நமக்கு நல்லா சுருண்டு வந்திருக்குங்க. லோ ஃப்ளேமில் நான் ஒரு 5 நிமிஷம் வச்சு அப்படியே நல்லா கெட்டியமாக கலந்து, ஏன்னா வெல்லம் நம்ம வந்து அப்படியே டைரெக்டாக போட்டிருக்கிறதுனால வெல்லமும் நமக்கு கொஞ்சம் மெல்ட் ஆகி வரணும். மெல்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் நல்லா சுருண்டு இதை வந்திருக்கு. இப்போ இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துடலாங்க. இது கூடவே ஏலக்காய் தூள் ஒரு 1/2 ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துடலாம். நல்லா இப்போ கலந்து விட்டுடலாம். ஏலக்காய் தூளும் இப்போ நெய்யும் போட்டு அப்படியே கலந்து நல்லா கெட்டியமாக இருக்குங்க. இப்போ ஆறுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு கெட்டிப்படும். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேங்க. இதை அப்படியே ஆற வச்சிடலாம். இப்போ அதுக்குள்ளே வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு. வெயில் வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நல்லா வெயில் காயுது. வேர்க்கவும் ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து பாத்திரம் வந்து நம்ம ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரம் வந்து வாங்கும்போது பார்த்திங்கன்னா இதை மாதிரி இதுக்கெலாம் யூசேஜுக்கெலாம் வந்து நம்ம அடிகனமாக இருந்துச்சுன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். நான்ஸ்டிக் அவாய்ட் பண்ணுன்றதுனாலவே இதை மாதிரி அடிகனமாக பாத்திரம் இருந்துச்சுன்னா ஏதோ ஸ்வீட் செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஐட்டத்துக்கெலாம் நமக்கு யூஸ் ஆகும். பிகினர்ஸ்க்காக சொல்கிறாங்க. இந்த திக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாட்டமுடைய திக்னஸ் வந்து நமக்கு இந்த நல்லா திக்காக இருக்கணும். இது திக்காக இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் நமக்கு அடி நல்லா கனமாக இருக்கும். நமக்கு எடுத்து பார்த்தாவே வெயிட்டாக இருக்கும். ஒன்ஸ் வந்து இதை வாங்கிட்டோம்னா நம்ம இது வந்து ஒரு 450 நான் பிரகாஷ் பாண்டிச்சேரியில் பிரகாஷ் ஸ்டோரில் வாங்கினேன். 450 என்னமோ வாங்கினேன். இந்த பாத்திரம்லாம் இதெல்லாம் வந்து நம்ம ஒரு தடவை வாங்கிட்டோம்னாவே நமக்கு லைஃப் வந்து நல்லா யூஸ் ஆகும். லைஃப் லாங் வந்து நம்ம வச்சு யூஸ் பண்ணுறது பற்றி அதை மாதிரி இந்த ஹேண்டில் பார்த்திங்கன்னா வந்து நமக்கு சூடாகவும் ஆகாது. இந்த கடாயும் அதை மாதிரி சூடாகாது. இந்த கடாயும் பார்த்திங்கன்னா இதுவும் எனக்கு சூடாகாது. பக்கத்தில் நமக்கு 3 அடுப்பும் நம்ம எரிஞ்சிட்டு இருக்கும் போது நம்ம இந்த இடத்துல வச்சுருந்தோம்னா இதோடைய அனல் பட்டு இந்த ஹேண்டில் வந்து சுடும். ஆனால் மற்றபடி வந்து நமக்கு ரொம்ப சூடாகாது. இப்போ இதை எடுத்து இறக்கி வச்சிடலாங்க. இதை ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம இங்கே கோதுமை மாவு நம்ம பிசைஞ்சு வச்சதும் நல்லா சாஃப்டாக இருக்குது. ஒரு 2 மணி நேரம் போல் ஆகிருக்கு. இப்போ அதுக்குள்ளே நம்ம வந்து ராகி போலிக்கு ராகி மாவு கலந்துடலாம். இப்போ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கடாய் தான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிடுறேங்க. இப்போ ராகி போலிக்கு இப்போ இந்த கிளாஸால் 3/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். இந்த தண்ணியை இப்போ இதில் சேர்த்துடலாம். இதில் மேல் மாவுக்கு கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு, 1/4 ஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாகவே சேர்க்கலாம். உப்பு சேர்த்துடலாங்க. கொஞ்சமாக நெய்யும் சேர்த்துக்கலாம். நம்ம தண்ணி எடுத்துக்கிறதும் மாவு எடுக்கிறதும் ஒரே கிளாஸ் தான் எடுக்க போகிறோம். ஒரே அளவு தான். இப்போ நான் வீட்டில் அரைச்சிருக்கிற மாவு தான் எடுத்திருக்கேன். மாவு வந்து பாருங்கள், இப்படி மாவு உள்ளே இருக்கிறேன். இப்படி போட்டு இப்படி அள்ளுறேன். இப்போ நமக்கு தண்ணி நல்லா கொதிக்குது. கொதிக்கும் போது ஃப்ளேமை வந்து லோ பண்ணிடலாங்க. ஸ்லோ பண்ணிவிட்டு இப்போ இந்த மாவை அப்படியே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். இப்போ அப்படியே கலந்து விட்டுருவோம். இது அப்படியே கலந்து விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் போல் வச்சிடலாங்க. நமக்கு அது ஏன்னா சூடு ஆறணும். இப்போ கை வைக்க முடியாது நம்மளால். இது அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த பூரணம் ஆறிடுச்சு. இதை நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம பூரணத்தை உருண்டை உருட்டி எடுத்து வச்சுட்டோங்க. இப்போ இங்கே நமக்கு ராகி மாவு பிசைஞ்சு வச்சுருந்தோம்.
இப்போ முதல்ல இதை எடுத்துடலாம். மாவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் போல் ஆகிருக்கு. லேசாக ஒரு ஃபுல்லாக ஆறிடக்கூடாது, நமக்கு கை பொறுக்கிற அளவுக்கு லேசாக ஒரு கதகதப்பு சூடு இருக்கணும். மாவு இந்த மாதிரி நல்லா அழுத்தி பிசைஞ்சிக்கிங்க. கையால் அப்படியெல்லாம் ஒன்று சேர்க்குற மாதிரி பிசைஞ்சிடலாம். இதே நான்ஸ்டிக்காக இருந்தால் உங்களுக்கு அடியில் வந்து இந்த மாதிரி ஒட்டிகிட்டு இருந்திருக்காது. ஒரு ஸ்பூன் வச்சுட்டு இந்த மாவெல்லாம் நம்ம அப்படியே எடுத்து விட்டுட்டோம்னா அழகாக வந்துருங்க. இப்போ கடாயில் மாவு இல்லை. இப்போ இங்கே இப்போ ஒரு பவுலில் தண்ணி வச்சுருக்கேங்க, பச்சை தண்ணி தான் வச்சுருக்கேன். கையை மட்டும் நம்ம இப்படி நினச்சிடலாம். நினச்சிட்டு இந்த மாவை இப்படி பிசைஞ்சிக்கிங்க. திரும்பியும் அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம தண்ணி நினைக்க தேவையில்ல. 2 தடவை தான் நினச்சேன். நார்மலாக நம்ம சப்பாத்திக்கு எப்படி மாவு பிசையுமோ பிசைஞ்சிக்க வேண்டியது தான். கையில் கொஞ்சமாக நெய் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதுவும் அதே மாதிரி கோதுமை மாவு பிசைஞ்ச மாதிரி தான் பிசைஞ்சிக்கணும். இந்த மாதிரி மடித்து விட்டு நல்லா பிசையும் போது மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ மாவு வந்து நம்ம நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கோங்க. இதை தட்டு போட்டு திரும்பி மூடி வச்சிடலாம். இதை இது வந்து ரொம்ப நேரம் ஊற வைக்க தேவையில்லை. இது வந்து ஒரு 15லேருந்து ஒரு 20 நிமிஷம் நம்ம ஊற வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு எல்லாமே ரெடியாக இருக்குது. கோதுமை மேல் மாவும் ரெடியாக இருக்குது, பூரணம் ரெடியாக இருக்குது, அதை மாதிரி ராகி மேல் மாவும் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம வந்து போலி போட வேண்டியது தாங்க. போட காலி பண்ணாலும் காலி பண்ணிவிடுவாங்க. பேனர் எடுத்தாகணும் நம்ம. இப்போ கோதுமை மாவு பாருங்கள், எடுக்கும்போது நல்லா சாஃப்டாக இருக்குது. இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கணும். இப்போ மாவு எடுத்துருக்கோம். இப்போ நம்ம இதை ஒரு கிண்ணம் மாதிரி பண்ணிக்கலாங்க. பூரண கொழுக்கட்டைக்கெலாம் நம்ம பண்ணுற மாதிரி கிண்ணம் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்குள்ளே நம்ம ஒரு உருண்டை வச்சிடலாங்க. வச்சுட்டு பூரணத்தை நல்லா அப்படி அமுக்கி விட்டுருங்க. அமுக்கிட்டு இந்த மேல் மாவை அப்படியே இப்படி எடுத்துகிட்டு வரணும். மேல் மாவை மேலே எடுத்துகிட்டு வரணும். மேல் மாவை அப்படியே மேலே எடுத்துகிட்டு வந்துடுங்க. கையால் அப்படியே ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா அது மேலே வந்துடும். சுற்றி அப்படியே என்னுடைய கட்டை விரல் வந்து உள்ள பூரணத்தை அப்படியே அமுக்கிட்டே இருக்கு. உள்ளதில் ரோட்டில் போகிறவங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு போகிற மாதிரி தெரியல. அதுதான் எலாஸ்டிக் வந்து நான் உங்களுக்கு வேணால் மைதா மாவில் போட்டு கொடுத்தா, அது மைதான்றது ஒரு எலாஸ்டிக் தன்மை, புரியுதா? இப்போ நம்ம மேலே இருக்கிற மீதம் இருக்கிற மாவை நம்ம வந்து கிள்ளி எடுத்துட்டு அப்படியே தட்டிக்கலாம் ஃப்ளாட்டாக. இப்போ இங்கே கோதுமை மாவு டப்பாவில் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இந்த கோதுமை மாவில் அப்படியே எடுத்துக்கலாம். டஸ்ட் பண்ணிக்கலாம். டஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. எடுத்துகிட்டு இப்படி கையாலே தட்டிட்டு நம்ம நார்மலாக அதுக்குள்ளே நம்ம தோசைக்கல்லை ஆன் பண்ணி வச்சிடுறேன். நாங்களும் ரெடியாக இருக்கோம் சாப்பிட்றது. நீங்கள் ரெடியாக தான் இருப்பீங்க எப்பயுமே. போட்டுட்டு நம்ம நார்மலாக சப்பாத்தி உருட்டுற மாதிரி உருட்டிடலாம். ஆனால் திருப்பி போட வேணாம். இது அப்படியே ஒரே பக்கமே சுற்றி அப்படியே உருட்ட வேண்டியது தான். தூக்கி நம்ம போடும்போது ஸ்டஃபிங் வந்து நமக்கு வந்து வெளியில் வரும். இப்போ இதை மாதிரி நம்ம உருட்டியாச்சுங்க. உருட்டிட்டு மேலே இருக்கிற மாவெல்லாம் நம்ம வந்து தட்டி எடுத்துடலாம். இப்போ இங்கே தோசைக்கல் வச்சுருக்கேன். இப்போ தோசைக்கல்லில் போட்டுடலாம். ஃப்ளேம் வந்து நமக்கு மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கணும். தோசைக்கல் நல்லா காஞ்சிருக்கணும். இப்போ ஒரு பக்கம் அப்படியே திருப்பி விட்டுறலாங்க. லேசாக அந்த மேலே குமுலாக வரும்போது நம்ம அப்படியே திருப்பி விட்டுறலாம். சைஸ் அவங்கவுங்க வேண்டிய சைஸுக்கு போட்டுக்கலாம். ஆமாம், நமக்கு விருப்பமான சைஸுக்கு போட்டுக்கலாம். இப்போ மேலால் 2 பக்கமும் திருப்பி போட்டுட்டு இப்போ மேலால் கொஞ்சமாக நெய்யாக தடவிடலாங்க. திருப்பி போட்டுட்டு அப்படியே உப்பி வருது பாருங்கள், நமக்கு நல்லா உப்பி வருது. இப்போ நம்ம கோதுமை மாவில் போலி பண்ணி முடிச்சாச்சு. நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இப்போ நம்ம புட்டு பார்ப்போம். போலி நீங்கள் புட்டுன்றீங்க, போலி தான் பிச்சு பார்ப்போம். இங்கே பாருங்கள், நல்லா பூரணம் நல்லா எவ்வளோ சாஃப்டாக உள்ள அழகாக இருக்குது. இப்போ அடுத்தது நம்ம கேழ்வரகு மாவில் ராகி மாவு வச்சுருந்தோம், அதை எடுத்துடலாம். இப்போ ராகி மாவு இப்போ ஒரு உருண்டை உருட்டி எடுத்து வச்சுருக்கேங்க. இங்கே கேழ்வரகு மாவு தான், ராகி மாவே தான் வச்சுருக்கேன். இதை அப்படியே தொட்டுட்டு இது நம்ம உருட்டிக்கலாம். இதை மாதிரி நல்லா மெலிசாக உருட்டுறதுக்கு நமக்கு ஈஸியாக தான் வரும். இதை மாதிரி இன்னொரு பீஸு ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம உருட்டி வச்சுருக்கிறதுல இப்போ நம்ம பூரணம் வச்சுருக்கோம். இதை இப்படி வச்சிடலாங்க. உள்ள கையில் கொஞ்சமாக நெய் தொட்டுட்டு அப்படியே மெலிசாக பூரணத்தை தட்டி விட்ட வேண்டியது தான். இப்போ இதுக்கு மேலே இன்னொரு மேலே உருட்டி வச்சுக்கிறத போட்டுட்டு இந்த கார்னர்லாம் அப்படியே
உருட்டைக்கட்டையால் உருட்டிடுங்க, அது ஒட்டிக்கும். இப்போ இதை மாதிரி ஒரு மூடி எடுத்துகிட்டு அப்படியே ப்ரெஸ் பண்ணிவிட்டு சைடில் இருக்கிற இந்த மாவை அப்படியே எடுத்துடலாம். நம்ம கட் பண்ணும்போதே அதை ஒட்டிடுங்க, இருந்தாலும் நம்ம சைடில் அப்படியே ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே தோசைக்கல் காஞ்சிருச்சு, போட்டுடலாங்க. இப்போ லேசாக மேலால் தூக்குனா போல் வருது. இப்போ மேலால் 2 பக்கமும் திருப்பி போட்டுட்டு இப்போ மேலால் கொஞ்சமாக நெய்யாக தடவிடலாங்க. திருப்பி போட்டுட்டு மேலால் கொஞ்சமாக நெய் தடவிடலாம். அப்படியே உப்பி வருது பாருங்கள், நமக்கு நல்லா உப்பி வருது. இப்போ நமக்கு சூப்பராக ராகி போலி நல்லா சாஃப்டாக புஷ்ஷுன்னு உப்பி வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை மாதிரி எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ ராகி போலியும் புட்டு பார்க்கலாங்க. ராகி போலியும் ஒரு விரலில் போடுறேன், அப்படியே சாஃப்டாக இருக்குது பாருங்கள். ரொம்ப கஷ்டப்பட்டீங்களா ராகி போலி செய்ய அனுதி? இப்போ நம்ம போலி 2 போலியும் டேஸ்ட் பார்த்துடலாங்க. ராகி போலி வந்து நான் வந்து அப்படியே இப்போ கோதுமை போலி எப்படி நம்ம ட்ரை பண்ணமோ அதை மாதிரி ஏற்கனவே நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். அப்படி ட்ரை பண்ணதில் பார்த்திங்கன்னா நமக்கு அது வந்து ஏன்னா கோதுமையில் வந்து குல்டன் இருக்குது, அது வந்து நமக்கு வந்து பிடிச்சிக்கும். ஆனால் ராகி வந்து குல்டன் ஃப்ரீ, அதனால் வந்து நமக்கு அது வந்து பிடிமானம் இருக்காது, அந்த கம்மா அந்த பிடிமானம் இருக்காது. அதனால் வந்து ஸ்டஃபிங் என்ன ஆகிடுதுன்னா வெளியில் வந்துடுது. டேஸ்ட் பார்த்துடலாம். ராகி போலி ரொம்பவே நல்லா இருக்குது டேஸ்ட்டு. நம்ம ஒரு கேழ்வரகு மாவில் தான் செஞ்சு சாப்பிட்றோன்ற ஒரு ஃபீலே இருக்காது. 2 போலியுமே சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக நல்லாயிருக்கு. நம்ம வச்சுருந்து ஒரு 4 நாளைக்கு 2-3 நாளைக்கு வச்சுருந்து கூட ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம். ஏன்னா இதில் தேங்காய்லாம் எதுவும் சேர்க்கவே இல்லை. நீங்களும் இதை மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.